சார் வணக்கம். நாங்கள் செங்கற்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றிய எங்கள் பவுஞ்சூர் உள்ள ஃபீல்டு இருக்குது சார் எங்களுக்கு. நான் ஒரு 8 ஏக்கர் போட்டிருக்கேன். போன வாட்டி அதே 8 ஏக்கர் பயிர் வச்சேன். நான் வந்து அது மருந்து சொல்ல விரும்பலை. ஆனால் ஏதோ மருந்து போன வருஷத்தோடைய எனக்கு இந்த டைமிங்க்கு நான் பண்ணியிருக்கிற செடிக்கு வந்து இந்த சுஷ்டி உரம் வந்து நான் பயன்படுத்துகிறேன். அவங்க வந்து எனக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துட்றாங்க, எந்தெந்த உரம் எந்த டைமிங்கில் கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துட்டு வரேன். இந்த டைமுக்கு கரெக்டாக 41 நாள் 42 நாள் ஆகுது செடி. எனக்கு திருப்திகரமாக இருக்குது. அங்கே வச்சுருக்க பிஞ்சு செடியோடைய குவாலிட்டி எல்லாமே எனக்கு வந்து நல்லாயிருக்கு. இதில் வந்து நான் ஃபெயிலியர்னு சொன்னால் ஏதோ பேசணுன்றதுக்காகலாம் வீடியோவுக்கு பேசணும், ஏதோ நம்ம இது பேசுகிறாங்க அப்படின்றத நான் பேசல. என்னுடைய முழு சதக்ஷனை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபீல்டை வந்து ஒரு நாளும் பார்க்குறேன், செடி எப்படி இருக்குது, அது கூடவே நான் உறவாடுறேன். அதனால் வந்து கரெக்டாக இருக்குது, தரமாக இருக்குது. அந்த உரம் நான் கரெக்டாக இந்த வருஷம் தான் ஃபாலோ பண்ணுறேன். சூப்பராக. என்ன கேட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ் உரம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கொடுக்குற ஷெடியூலை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நானாக வந்து 1 கிலோவோ 1/2 கிலோ சேர்த்து கொடுக்கல, இல்லை என்னுடைய விருப்பம் போல் நான் எதுவும் பண்ணலை. அவங்க என்ன ஷெடியூல் கொடுக்குறேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். செடி நல்லா இருக்குது. இந்த டைமிங்க்கு கரெக்டாக பிஞ்சு நல்லாவே செட்டிங்காக இருக்குது. நல்லா தரமாக இருக்குது சார். இந்த உரம் எங்கே கிடைக்குதுங்க? யார்கிட்ட எடுக்கிறீங்க? இங்கே எனக்கு வந்து நீலமேகன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து எனக்கு இப்போ செலெக்ஷன் பண்ணி அவர் தான் கொடுக்குறாரு. அவர் மூலியமாக தான் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து வீக்லி ஒரு டைம் வந்து செடியை பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணணுன்றத அவர் வந்து பிஃபோராக வந்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் எப்படி தண்ணி நீ எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கொண்டுமே அவர் எனக்கு சொல்லிடுவார். வாரத்தில் ஒரு டைம் வந்து அவர் எனக்கு ஃபாலோ பண்ணி என்ன ஃபெர்டிலைசர் உள்ள என்ன கொடுக்கணும், அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே அவர் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு கொடுத்துருவாரு. போன இயர் வந்து கொடி ஓடிச்சா ஓடலையா? கொடி வந்து போன டைம் எனக்கு இந்த மாதிரி இல்லைங்க. நான் போன வீடியோவாக நான் வச்சிருக்கேன். வேணா நான் இவங்கள்ட்ட அந்த வீடியோ கூட கொடுத்துட்றேன். என்னுடைய பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த ஏரியாவுக்கு நான் எப்படி சொல்றது, யாரெல்லாம் இந்த செய்ய முடியாத அளவுக்கு செஞ்சேன். போன வாட்டி சுத்தமாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் செலவு பண்ணதை எடுப்புனா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் விவசாயம் பண்ணேன். இந்த டைம் எனக்கு திருப்தியா இருக்கு. எல்லாமே திருப்தியா இருக்கு. இந்த கொடி ஓட்டமா செடி, பிஞ்சு செட்டிங்கு, காய் வச்சிருக்கிறது, காயோடைய சைஸ் எல்லாமே எனக்கு திருப்தியா இருக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி எனக்கு பக்கத்துல ஒருத்தர் ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபீல்டு இதையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு திருப்தியான ஒரு ஃபீல்டு. இந்த டைம் இந்த 43 நாளைக்கு எனக்கு திருப்தியா இருக்கு. செடிக்கு ஒரு காயின்னு சொல்றதை விட எனக்கு அது எப்படி சொல்றது தெரியல. பக்காவா நல்லா இருக்கு. அவ்வளவுதான். எனக்கு கேட்டீங்க நல்லா இருக்கு. இப்ப பிஞ்சு வச்சிருக்குதான் பாத்தீங்கன்னா நல்லா பக்கா வச்சிருக்கு. இப்ப சின்ன செடியும் போட்டிருக்கேன். அந்த செடிக்கும் வந்து எந்த ஒரு அதே 8 ஏக்கர் போட்டிருக்கேன். அந்த 8 ஏக்கருக்குமே அதே தான். நானும் ஒரு 4-5 ஃபீல்டு அவருக்கு அண்ணனுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கேன். அவங்களும் அதான் ஃபாலோ பண்றாங்க. நல்லா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அந்த சுருதி உரம் வந்து சூப்பர். சுஷ்டி உரம் வந்து நல்லா இருக்கு. சூப்பர். நம்ம ஆரம் அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. அவருக்கு நன்றி சொல்லிடலாம். நம்மளுடைய ஃபீல்டை வந்து இவ்வளவு தூரத்துல எப்படி சொல்றது, மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி வந்து நம்ம ஆரம் சார் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னாக்கா கம்பல்சரி எப்படியாச்சும் வீக்ல ஒரு டைம் அவரு வராரு. வந்துட்டு அவரும் ஃபீல்ட பாக்குறாரு. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கம்பெனில இருந்து ஆரம் வந்து யாரும் வர அக்கறி வருவாங்க. அவங்க எழுதி கொடுத்துட்டு அவங்க கடையில வந்து இந்த மருந்தை வாங்க, இந்த மருந்து தான் நீ வாங்கின அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து அப்படி கிடையாது. நம்மளுடைய விவசாயியுடைய செலக்ஷன் அவங்க கேக்குறாங்க, என்ன சார் பண்ணலாம், ஏது பண்ணலான்ற மாதிரி கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க. உண்மையாவே என்ன கேட்டீங்கன்னா தரமான ஃபீல்டு ஒர்க்கு, தரமான பீப்புள்ஸ். அவர் வந்து ஆரம் வந்து உண்மையாக கேட்டீங்கன்னா நல்லா பண்றாங்க. நல்ல கோஆப்ரேட் பண்றாரு, நல்லா பண்றாரு. எனக்கு நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. எனக்கு இந்த கம்பெனில மருந்து வாங்க திருப்தியா இருங்க. இதே மாதிரி ஒரு 10 ஃபார்மருக்கு வந்து நீங்களும் சஜஷன் பண்ணுங்க. கண்டிப்பா சார். என்னுடைய சஜஷன் கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீலமகன் இங்க வரப்பாத்து பாத்தீங்கன்னா பெரிய வண்டியில லோடு எடுத்துன்னு வர மாதிரி தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த வாட்டியே வந்து அவர் வந்து சின்ன குட்டி வண்டியில லோடு ஏதோ மீன்ஸ் வந்து ஏதோ வண்டியில இறக்குறாரு. என்ன கேட்டீங்கன்னா என்னுடைய சார்பில் இந்த வாட்டி 2-3 ஃபீல்டு இருக்கு. அடுத்த வாட்டி கேட்டீங்கன்னா நான் என்னால முடிஞ்ச உதவின்னு சொல்றேன். அவருக்காகவும் செய்வேன். இந்த கம்பெனி எனக்கு இந்த ஃபெர்டிலைசர் நல்லா இருக்கு, இதுக்காகவும் நான் கண்டிப்பா வந்து அடுத்த வாட்டி என்னோட முடிஞ்ச ஒரு 10 ஃபீல்டாச்சும் நான் பிடிச்சி அது கன்ஃபார்ம் கண்டிப்பா நான் பண்ணிப்பேன். ரொம்ப நன்றி. ஓகே.